நானும் ரொம்ப நேரமா ஒரு வேலை சொல்லியிருந்தேன். செய்றாங்க ரொம்ப நேரமா செய்றாங்க. என்ன பண்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். நாம பாக்குறோம் எப்படிதான் இந்த வீட்டுல எல்லாம் துணி அலசுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எப்படிதான் அலசுறாங்கன்னு தெரியல பாவம் பொம்பளைங்கெல்லாம். வாஷிங் மிஷின்ல போடுற துணி வாஷிங் மிஷின்ல போட்டுறலாம். கையில அலசுற துணி எப்படி அலசுறது? ஆயா இடுப்பே கழுடுது. வேற கரண்ட் வேற போயிடுச்சு. வாங்க 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 வாங்க. எப்படிதான் அலசுறீங்க? இத்தனையும் கழட்டி போட்டு அலசுறீங்க. அப்போ ஒன்னும் அலசவே முடியல என்னால. அலச அழுக்கு வரல, இடுப்பு வலிக்குது பயங்கரமா. தெரியுது இல்ல? ஆமாங்கிற எப்படிதான் இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேலை செய்யலாம் தெரியல. ஹெல்ப் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா முட்டுறாதீங்க. பாவங்க அவங்களுக்கு தான் எவ்வளவுங்க வேலை செய்வாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல பாவங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண வேலைன்னு சொல்றோம், ஆனா இது சாதாரண வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். இந்த 4 துணி தாங்க அலசினேன். அலசுறதுக்குள்ள பயங்கரமா மூச்சு வாங்குது. அது சாதாரணமா நம்ம வந்து பொம்பளை வந்து வீட்டு வேலை செஞ்சிடணும்னு நினைக்கிறோம். அது வீட்டு வேலையில செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் குஞ்சு அலசுறது சொல்லுங்க? இடுப்பே கழுண்டு போயிடுது. இதுக்குதான் வாஷிங் மிஷின் வாங்கி சொல்லி கேட்டோம். ஒரு சில பொருள் வாஷிங் மிஷின்ல போட முடியாது இல்லையா? இது வாஷிங் மிஷின்ல போட்டா இந்த இதுல புரிஞ்சு இருந்துச்சு அன்னைக்கு. அதனாலதான். ஆனா என்ன சொல்றேன்னா, எல்லா கணவன்மார்களும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். மைனாவில் சொல்லுவாங்கல்ல, லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்குமாங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. சண்டே வராது, நீட்டா போவோம். ஓகே, பாய் பாய்.